அல்லாஹு அல்லாஹு அல்லாஹ். ஃப்ளைட்டில் போகும்போது அங்கே பார்த்து நோன்பு வைக்கலாமா சார்? அப்படி அதை பார்த்தாக அது ஏற்றுக்கொள்ளப்படாது. ஏன்னா அது மேகத்தையும் கடந்து போகுது. மேகம் இருக்கிறது அல்லவா, மேகத்தையும் கடந்து மேலே போகுது. அதனால் அதோடைய நிலை அது இருக்கிற எல்லை வேறு, நாம் நிலப்பரப்பில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம்ல, இதோடைய எல்லை வேறு. ஏன்னா அப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட என்ன சொல்கிறாங்க, பிறையை பார்த்து நோன்பு வைங்க, பிறையை பார்த்து நோன்பு விடுங்கன்னு சொல்லிட்டு ஃபைன் உம்ம அலைக்கும், உங்கள் மேகமூட்டம் இருந்தால் நீங்கள் அந்த மாதத்தை 30 கணக்கிட்டு கொள்ளுங்கள். புகாரியில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். மேகமூட்டம் இருந்தாலே நிலப்பரப்பில் பார்த்தா தான் மேகமூட்டம் இருக்கும். நீங்கள் ஃப்ளைட்டில் போய் பார்த்தா மேகமூட்டம்ங்கிறது இருக்காது, மேலே தான் போய் இருந்திருப்பீங்க. அதனால் இது அளவுகோலாக ஆகாது. ஆனால் அதே நேரத்தில் அந்த ஃப்ளைட்டில் போகிறவரு பார்த்தாருன்னு வச்சுக்கிறோங்க, அவருக்கு அதை சாண்டா வச்சு நோன்பு வச்சுக்கலாம், அல்ல நோன்பை விட்டுக்கலாம், அவருக்கு தான். ஆனால் அவர் பார்த்ததை வைத்து இங்கே டிக்ளேர் பண்ண முடியுமா, மண் உலகிலே டிக்ளேர் பண்ண முடியுமானா முடியாது. அவர் தனிப்பட்ட முறையில் அப்படி செஞ்சுக்கலாம். அவர் பார்த்தாரு, அவருக்கு சட்டம். ஏன்னா மேலே பார்க்கின்ற போதும் இந்த பூமியில் உள்ளவர்கள் பார்க்கின்ற போதும் சில செகண்ட்ஸ்கள் வித்தியாசமாக இருக்கும். அந்த நேரம் அவர் பார்த்து சில செகண்டுகள் கழித்து தான் பூமியில் உள்ளவங்க பார்ப்பாங்க. எல்லாமே அப்படி தானே. இப்போ சூரியன் உதிக்குதுங்கிறோம், ஒரு டைம் வச்சுருக்கிறோம். ஆனால் அந்த உதித்தல் அப்படிங்கிறது 8 நிமிஷத்துக்கு முன்னாலேயே அங்கே சூரியனில் நடந்துருச்சு. ஏன்னா சூரிய ஒளி நம்மளுக்கு சேர்றதுக்கு 8 நிமிஷம் ஆகுது. இப்போ நமக்கு தான் கணக்கே தவிர சூரியன் உதிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி 8 நிமிஷத்துக்கு முன்னாலேயே தொழுகெல்லாம் கூடாதுன்னு சொல்லக்கூடாது. அதே போல தான் சூரியன் மறைவுன்னு சொல்கிறோம் அல்லவா, 8 நிமிஷத்துக்கு முன்னாலேயே மறைதல் அப்படிங்கிற அந்த ஒளி புறப்பட்டுச்சு, இங்கே சேர்ந்தது தான். நமக்கு இங்கே தான் கணக்கு. அதனால் மேலே பார்த்தா அவருக்கு வேண்டாம் கணக்காக இருக்கலாம், அந்த நிலப்பரப்பில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற நம்மளே கட்டுப்படுத்தாது. அதனால் ஃப்ளைட்டில் நான் போகும்போது பிறைய பார்த்தேன் அப்படின்னு சொன்னால் அதை இங்குள்ளவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அல்லாஹு